இன்றைக்கி நாம் ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு சூப்பரான சோய் சாஸ் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ்னாலுமே நம்ம ஊர் ரசம் சாப்பாடுலேருந்து பிரியாணி வர எல்லாத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்க்குறேன். வெங்காயம் அதிகமாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சிக்கன் ரொம்ப பெரிய பீசஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் சிக்கனை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. சிக்கனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். உப்பு முதல்ல கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் சோய் சாஸும் சேர்க்க போகிறோம், அதனால் கடைசியாக உப்பை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆனதும் இதோட தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 2யும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நான் ஒயிட் வினிகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மைல்டான ஒயிட் வினிகர் இல்லைனா ரைஸ் வினிகர் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ப்பான வினிகர் சேர்க்க வேண்டாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிருச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் சோய் சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உப்பு அதிகமாக தேவைப்படாது. பெப்பர் பவுடர் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியானதாக இருக்கும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆனதும் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. செம்ம சூப்பரான அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ்னாலுமே நம்ம ஊர் சவுத் இண்டியன் ஃபுட்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி, சாம்பார் இப்படி எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷன். அந்த கேரமலைஸ்ட் ஆனியனோட பெப்பரும் சேர்ந்து லேசான புளிப்பு சுவையோட சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.